இந்த படம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆல் வி இமேஜின் அஸ் லைட் இந்த படம் வந்து கான்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 2024 இந்த பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டான கிராண்ட் பிக்ஸ் அவார்டு வந்து இந்த படம் வாங்கியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு 3 பெண்களுடைய வாழ்வியல் சொல்லுது. இந்த 3 பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர்கள். கனி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினுக்கு வந்து வேலைக்கு போயிடுறாரு. ஸோ இவங்க வந்து மும்பையில் கேரளாலேருந்து மும்பைக்கு மைக்ரேன் ஆகி அங்கே வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. தான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனே தெரியாமல் தான் லவ் பண்ணவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்க ஒரு இளம் பெண் திவ்ய பிரபா. சாயா கதம் மும்பையில் தான் வாழ்ந்துட்டு இருக்க இடத்த இப்போ சுரண்ட போகிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்க ஒரு 3 பெண்கள். இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பேலன்ஸ் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக அந்த 3 பேரோட வாழ்க்கை, அவங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்த படம் இது. இந்த கதையில் என்ன நடக்குது, என்ன சொல்ல வராங்க, என்ன போயிட்டுருக்கு, எதுவுமே புரிஞ்சும் புரியாத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஒரு அழுத்தமாக இருக்கும். மும்பை வந்து எவ்வளோ ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை வந்து எல்லாருக்கும் கொடுக்குது. ஆனால் அங்கே தான் நம்ம போனோம் ஒரே ஒரு விஷயத்துக்காக, பணத்துக்காக. ஸோ அப்போது அந்த அந்த ட்ரெயினு, அங்கே இருக்க லைட்ஸ், அங்கே இருக்க நைட் லைஃபு, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள், அங்கே இருக்கக்கூடிய சத்தம், இந்த சத்தத்தில் இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மௌனமான ஒரு வாழ்க்கையை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு காட்சி என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது. ஒரு குக்கர் பார்சல் வரும். அந்த குக்கர் வந்து மேட் இன் ஜெர்மனி அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த குக்கரை தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க கனி. நைட் ஆயிரும், வீடெல்லாம் தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த குக்கரை பார்த்துட்டு அந்த குக்கரை வந்து அப்படியே அந்த தொடப்பத்தெல்லாம் அந்த பக்கம் போட்டு அப்படியே அந்த தரையிலேயே உட்காந்து அப்படியே கட்டி பிடிச்சி அது மேலே அப்படியே சாய்வாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான ஒரு உணர்வுங்க. ஏன்னா கணவரை பிரிஞ்சு அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வருவானா வரமாட்டானா, ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லாத மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த ஒரு காட்சி வந்து ரொம்ப நுட்பமான உணர்வு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நிறைய காட்சிகள் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு திரைக்கதையாக எதுவுமே ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குங்க. அதாவது இது இப்படி ஆரம்பிக்குது, இதுக்கு என்ன சொல்ல வராங்க, என்ன கன்க்ளூஷன், அந்த மாதிரிலாம் எந்த தியேட்டரும் நோக்கி இந்த படம் போகாமல் இந்த படம் பாட்டுக்கு ஆரம்பித்து இந்த படம் பாட்டுக்கு முடிஞ்சிடும். ஒரு 3 பெண்களுடைய ரொம்ப நுட்பமான உளவியலை தெரிஞ்சுக்கணும், வாழ்வியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கலாம்.